Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயே வந்து த்ரெட்டில் மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாம் எப்போ போல் குட்டிலாக் போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி செயின் போடாமல் அந்த லாங் செயினே போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே பெரிய லாங் செயின் போட்டு அது வந்து த்ரெட்டு அங்கேயே இருக்கிறதுக்காக விலகாமல் இருக்கிறதுக்காக அங்கே நம்ம குட்டிலாக் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய கோடு போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தால் செயின் ஸ்டிச் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கோட்டு மேலே நம்ம குட்டிலாக் பஞ்ச் பண்ணால் ஸ்டிச்சு கரெக்டாக இருக்கும். இது ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். பெரிய செயின் வச்சே நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். குட்டிலாக்கும் பெரிய செயின் மட்டும்தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில். இப்போது இது பார்த்திங்கன்னா டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் வரும். ஃபஸ்ட்டு சிங்கிளில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி ஃபில் பண்ணுவோம். இப்போ இந்த 2 லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த 2 லைனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கிடையில் இப்போ நம்ம ஜிக்ஸாக்காக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இது பெரிய லாங் செயினும் குட்டிலாக் மட்டும்தான் இந்த ஸ்டிச்சில், வேறு எதுவுமே இல்லை. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. லாஸ்ட்டில் நம்ம நாட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுவோம், அதனால் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நாட்டும் போடுவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிங்க இல்லையா, அந்த இடத்துல அங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டுவோம். இப்போ இந்த சென்டர் அந்த டைமண்ட் ஷேப்பில் கேப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பீட்ஸும் கூட கொடுக்கலாம், ஸ்டோன்ஸும் கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமான்னு தெரியாது. ஆனால் வந்து இந்த தேர்ட் ஒன் இருக்குது இல்லையா, செயின் வித்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்குக்கெல்லாம் இதுதான் மெயின் ஸ்டிச்சாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுதான் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். மேலே இருக்க 2 ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா லாங் செயின் எடுப்போம். ஆனால் இந்த செயின் வித்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செயினாக போடுறோம் இல்லையா, அதனால் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போடும்போது ரொம்ப குட்டி குட்டி செயினாக தான் போடுவோம். செயின் குட்டி குட்டியாக போடுறதுனால குட்டிலாக் வேண்டியதில்லை. நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி பஞ்ச் பண்ணிகிட்டே வந்தால் போதும். பாருங்கள், இப்போ மேல் பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே குட்டிலாக் போட வேண்டியதில்லை. அடுத்தது கீழ்ப்பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த மறுபடியும் மேல் பக்கம் பஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பஞ்ச் பண்ணலையா, அந்த கேப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். ரொம்ப லாங் கேப் வந்து விடக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் தேஞ்சது வந்து போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளேயே பாருங்க டபுள் டைம் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கிட்ட கிட்ட பஞ்ச் பண்ணால் தான் இன்னுமே கிட்ட நல்லா பஞ்ச் பண்ணலாம், அப்போ தான் இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். தேர்டு ஒன்று நீங்கள் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பிக்சர்ஸ்லேயும் இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.